ஓம் சாந்தி. 28/4/2026 செவ்வாய்க்கிழமை. வாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, தந்தை போன்று அன்பானவர்களாக ஆகுவதற்கு தன்னை ஆத்மா புள்ளி வடிவமானவன் என்று புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்யுங்கள். ஏனெனில் நினைவின்றி ஆத்மா பாவாத்மாவிலிருந்து புண்ணிய ஆத்மாவாக ஆக முடியாது. எப்போது குப்தமாக நினைவில் இருப்பீர்களோ, ஆத்ம அபிமானியாக ஆவீர்களோ, அப்போதான் விகர்மங்கள் விநாசமாகும். தர்மராஜரின் தண்டனையிலிருந்து விடுவிப்பதற்கான சாதனம் நினைவுதான். நினைவில்தான் மாயையின் புயல்கள் தடையாகின்றது. ஆதலால் நினைவிற்கான குப்த முயற்சி செய்யுங்கள். அப்போதுதான் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண் போன்று அன்பானவர்களாக ஆக முடியும். தன்னை ஆத்மா என அறிந்திருக்கவில்லை எனும்போது பரமாத்மாவை எப்படி அறிந்திருக்க முடியும்? ஹே பரமபிதா என்று கூறுகின்றனர். அவரிடம் கருணை மன்னிப்பு கேட்கின்றனர். ஏனெனில் பாவம் செய்து கொண்டே இருக்கின்றனர். நாம் 84 பிறவிகள் எடுக்கின்றோம். சூரிய வம்சம் சந்திர வம்சத்தில் பிறக்கின்றோம். இந்த சக்கரம் மிகவும் எளிதாக புரிந்துவிடும். ஆனால் சக்கரத்தை மட்டும் அறிந்து கொள்வதால் அந்த அளவுக்கு நன்மை கிடையாது. தன்னை ஆத்மா என்று நிச்சயம் செய்து தந்தை நினைவு செய்வதில்தான் நன்மை இருக்கின்றது. என்னிடத்தில் 5 விகாரங்களின் கரைகள் படிந்திருக்கின்றது. இரும்பு யுகத்தில் இருக்கின்றேன். இப்பொழுது தங்க யுகத்திற்கு செல்ல வேண்டும். ஆகையால் தந்தையை மிக அன்பாக நினைவு செய்ய வேண்டும். அவருடைய நினைவின் மூலம்தான் ஆத்மா மீண்டும் தங்கமாக ஆகின்றது. 84 பிறவிகள் எப்படி எடுக்கின்றோம்? சத்தோ ரஜோ தமோவில் எவ்வாறு வருகின்றோம்? இதை கேட்டு இதன் பிரபாவத்தில் வருகின்றனர். அவ்வளவுதான். பரமாத்மா நிராகாரமாக இருக்கின்றார் என்பதையும் புரிந்து கொள்கின்றனர். மற்றபடி நான் ஆத்மா, எனக்குள் 84 பிறவிகளுக்கான பாகம் பதிவாகி இருக்கின்றது. தந்தையும் புள்ளியாக இருக்கின்றார். அவரிடம் முழு ஞானம் இருக்கின்றது. அவரை நினைவு செய்ய வேண்டும் என்ற இந்த விஷயத்தை யாரும் புரிந்து கொள்வது கிடையாது. யோகா செய்வதற்கு யாரும் ஈடுபட தயாராக இல்லை. தன்னை ஆத்மா என்று நிச்சயம் செய்து தந்தை நினைவு செய்வீர்களோ அப்போதுதான் வெற்றி கிடைக்கும். இல்லை என்றால் வெற்றி மிக குறைவாகத்தான் கிடைக்கும். அழகான நிலையிலிருந்து அசுத்தமானவர்களாக ஆகிவிட்டனர். பிறகு மீண்டும் அழகானவர்களாக ஆகுவது எப்படி என்பது யாரும் அறியவில்லை. தண்டனை அடையாமல் இருப்பதற்கான உபாயம் தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும். யோகா சரியாக இல்லை எனில் தர்மராஜிடம் தண்டனை அடைவார்கள். யோகாவில் பலர் பக்குவமற்று இருக்கின்றனர். அதனால்தான் எச்சரிக்கையாக இருங்கள். பண்டிதராக மட்டுமே இருந்து விடாதீர்கள் என்று தந்தை கூறுகின்றார். தந்தை நினைவு செய்வதில்லை. ஆகையால் மனநிலையில் ஏற்றத்தாழ்வு ஏற்படுகின்றது. தேக அபிமானம் அதிகமாக இருக்கின்றது. ஆத்ம அபிமானியாக ஆகின்ற போதுதான் மாலையின் மணியாக ஆக முடியும். முக்கியமான விஷயம் யோகா. யோகி நிலை தேவை. பாவ ஆத்மாவிலிருந்து புண்ணிய ஆத்மாவாக ஆக வேண்டும். யோக பலம் உடையவர்கள்தான் தர்மராஜின் தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியும். ஒவ்வொருவருக்கும் நாடகத்தில் அவரவர்களுக்கான பாகம் கிடைத்திருக்கின்றது. இதை புத்தியில் பதியச் செய்ய வேண்டும். சத்தியுகத்தில் ஆத்மா அபிமானியாக இருந்தோம். தந்தையை அறியாமல் இருந்தீர்கள். ஞானத்தை அறியாமல் இருந்தீர்கள். ஆத்மா அபிமானியாக இருப்பவர்கள் மிகவும் அமைதியாக இருப்பார்கள். நமது பாகம் இப்போது முடிவடைந்து விட்டது. நாம் ஆத்மாக்கள் இப்பொழுது நம்முடைய வீட்டுக்கு திரும்பி செல்ல வேண்டும். தர்மராஜின் தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்கான நினைவிற்கான குப்த முயற்சி செய்ய வேண்டும். தன்னை ஆத்மா பிந்து என்று புரிந்து கொண்டு பிந்துவாகிய தந்தை நினைவு செய்வதுதான் பாவனம் ஆகுவதற்கான உபாயம். ஞானத்தில் தன்னைத்தான் அதி புத்திசாலி என்று நினைக்க கூடாது. ஏக்ரக்ஸ் நிலை உருவாக்கும் பயிற்சி செய்ய வேண்டும்.
தந்தையின் கட்டளை எதுவோ அதை கடைப்பிடிக்க வேண்டும். ஒவ்வொரு செயலை செய்கையிலும் தாமரை மலர் என்ற ஆசனத்தில் வீற்றிருக்கும் சகஜமான மற்றும் நிரந்தர யோகி ஆவீர்களாக. நிரந்தரமாக யோகத்துடன் கூடிய நிலையில் இருக்க வேண்டும் என்றால் தாமரை மலர் என்ற ஆசனத்தில் எப்போதும் வீற்றிருங்கள். ஆனால் யார் லேசாக இருக்கிறார்களோ அவர்களே கமல ஆசனத்தில் நிலைத்திருக்க முடியும். எந்த ஒரு விதமான சுமை அல்லது பந்தனம் இல்லாதிருக்கட்டும். மனதின் எண்ணங்களின் சுமை, சம்ஸ்காரங்களின் சுமை, உலகத்தின் அழியக்கூடிய பொருட்களின் கவர்ச்சியின் சுமை, லௌகீக சம்பந்திய மீதுள்ள பற்றின் சுமை, இந்த எல்லா சுமைகளும் முடிந்து போய்விடும் பொழுதுதான் கமல ஆசனத்தின் மீது வீற்றிருக்கும் நிரந்தர யோகி ஆக முடியும். சகிப்பு தன்மையின் குணத்தை தாரணை செய்து கொண்டு விட்டீர்கள் என்றால் அசத்தியத்தை ஆதாரமாக எடுக்க வேண்டியதிருக்காது. ஒவ்வொருடைய சம்ஸ்காரம் சரளமானதாக இனிமையானதாக இருக்கின்றதென்றால் அந்த சம்ஸ்காரம் சுரூபத்தில் வருகிறது. சம்ஸ்காரம் பாப் தாதாவுக்கு சமமானதாக ஆகிவிடும் பொழுது எல்லோருக்கும் உங்கள் மூலமாக பாப் தாதாவின் சுரூபம் தென்படும். எப்படி பாப் தாதா இருக்கின்றாரோ அதே போல மிகச்சரியாக அதே குணங்கள், அதே செயல்கள், அதே வார்த்தைகள், அதே சங்கல்பங்கள் அனுபவம் ஆகும். இவர் பாப் தாதாவை போலவே தோன்றுகின்றார் என்று எல்லோருடைய வாயிலிருந்தும் வெளிப்படும். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.